Praise the Lord. Your old chapter is over. The new chapter has begun in the series-ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை from rags to robe. அழுக்கான வஸ்திரத்துல இருந்து சிறந்த வஸ்திரமா. நீங்க பாவம் செஞ்சது உண்மைதான். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த அத்தி மரத்தோட இலைனால அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அவங்க தைச்சுக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அவங்களோட நேக்கட்னஸ் கவர் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்த பாவங்கள் நம்ம என்னதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் எந்த அளவுக்கு அந்த பாவங்கள்லாம் மறைக்கப்படும் முடியாது. என்னதான் கர்த்தர் தேவன் ஆதாம் ஏவாள் மேல கோவமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவர் ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்கள வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு ஒரு புது அட்டாயர், ஒரு புது ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டு விட்டு அனுப்பிச்சாராம். கரெக்டா? அதே போல ஆண்டவர் உங்களோட லைஃப்ல அடுத்த ஒரு ஸ்டேஜ வச்சிருக்காருங்க. அதுக்கு உங்களை இந்த அழுக்கான வஸ்திரத்தோடு தேவன் அனுப்ப போறதுல ஒரு புது ட்ரெஸ், நீதியின் வஸ்திரம், சிறந்த வஸ்திரத்தினால அவர் உங்களை என்ன பண்றது, புதுப்பித்து உங்களை அனுப்ப போகிறாரு. எப்படி ஜெகரியால சொன்னது போல உங்களோட அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் களைத்து போட்டுட்டு உங்களை அவர் நீதிமான ஆக்கிட்டாருங்க. சோ இன்றைக்கு கூட நீங்க ஒரு வேளை யோசித்து கொண்டு இருந்தீங்க உங்க பாவத்து குறித்துனா யோசிக்காதீங்க. ஏன்னா ஏசப்பாவே அதை யோசிக்கல, அதை தூக்கி போட்டுட்டாரு. God has a purpose for you. அதை நினைச்சிட்டு நீங்க முன் போங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.